புளியங்கொம்பாட்டம் பெரிய பெரிய வரன்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தி லட்சாதிபதி, இன்னொருத்தி லேடி டாக்டர். நீ என்னடான்னா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்கிறேன். அவளும் பாரிஸுக்கு வந்து சம்பாதிக்கணுமாப்பா? நான் வேணது சம்பாதிக்கிறேன். நேக்கு கொடுத்துன பாங்க இருக்கணும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி நேக்கும் ஒரு பண்பான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஏமா என் வேலை சொல்லிட்டு இருந்தவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெருசு இல்லையா? இந்த தடவையும் தட்டி போச்சுன்னா அப்புறம் குழந்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு திரும்பி வருவானோ? பேசாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. ஆமா, கல்யாணம் ஆயிட்டா சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னியே? ஆமா, மாசம் மாசம் உங்களுக்கு 500 பிராங்க்ஸ் ஜாஸ்தியா அனுப்புவேன். 500 பிராங்க்ஸா? ரூபாயில சொல்லு, எவ்வளவு ரூபா? 1000 ரூபாப்பா. சரிப்பா, உன் இஷ்டம். தீர்காயுசா குழந்தை குட்டியுமா நன்னா இருக்கும். குருவாயிரப்பா. விசாலி, என்னைக்கு நீ அபூர்வ ராகங்கள் பார்த்தியோ அன்னைக்கு அடிச்ச பிரைஸ் அதிர்ஷ்டம் வீடு தேடினா வந்தது. உங்க அண்ணா என்ன சொல்றாரு? ஒரு புறம் பார்த்தால் பாவம், கடைசியில ஒரு பேருக்காவது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் இல்லையா? யாருக்கு பண்ணிருக்கணும் நீ நினைக்கிற? அதா ஜெயசுதாக்கும் சுந்தரராஜனுக்கும் பண்ணி இல்ல, கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித். ஒரே குழப்பமா இருக்கு. அது போட்டோம், படத்துல நோக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? முதல்ல ஸ்ரீவித்யா பாடுறாள் 7 ஸ்வரங்கள், அந்த பாட்டு தான் நேக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நேக்கா? அதிசயாகம் ஆனந்தராகம். என்னது? கல்யாணம்மா, கிறிஸ்துவா கல்யாணம். அவதான் கல்யாண பொண்ணா? ஐய, கல்யாணம் போதுமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்காளே. இவாளுக்கு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுனா தான் கல்யாணம்னு அர்த்தம். பஸ் வந்தாச்சு. சந்திரு, சீக்கிரம் வாப்பா. என்னம்மா வெளியில் நின்று இருக்க? நோக்காதான் காத்துட்டு இருக்கேன். வில்லியனூர்ல இருந்து நம்ம விசாலிக்கு யாரோ சம்பந்தம் பேச வந்திருக்கா. அப்படியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வில்லியனூர் ரைஸ் மில் ராமையருக்கு ஒரே பையன், பேரு குமார். பாரிஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். போன வாரம் உன் தங்கையை ஏதோ ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கான். அதான் ஜானகிபுரம் சப்தரிஷி ஐயராத்து கல்யாணத்துல ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிண்டா இவளத்தான் பண்ணிப்பேன்ட்டு ஒத்த கால நிக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத எங்காத்து பொண்ணுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னப்பா அதிர்ஷ்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டா வரும், திடீர்னு வந்து கதவை தட்டும். என்ன யோசனை பண்றே? சரி, இது எங்க அக்கா ஞானம். மாப்பிள்ள, என்னாலதான் இந்த கல்யாணமே நடக்கிறது. ஏண்டி விசாலி, நான் என்னடி கொடுக்க போறேன் பிரசன்ட்? சிரிச்சா மாதிரி இருங்க. ஜோ, சிரிச்சா மாதிரி சொன்னேன். ஸ்டெடி ஸ்டெடி. தேங்க்யூ மிஸ்டர். ஒன்னும்
இந்த பிலிம் எல்லாம் எங்க டெவலப் பண்ண போறீங்க? டாக்குமெண்ட் தான். எந்த இடத்துல? விழுப்புரத்துல. அது சரி, இந்த பிலிம் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். அங்க டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டுறேன். அப்புறம் பாருங்க. அப்படியா? உங்களுக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன் என்ன சார் நீங்க? காலையில இருந்து 3 ரோல் செத்துட்டேன். இது அப்புறமா தரேன். தேங்க்யூ. சீக்கிரம் உள்ள அனுப்புங்கடி. விசாலி விடிய விடிய பேசிட்டு இருக்காருடி. விசாலி ஜாகிரதையா நடந்துக்கிடி. விசாலி, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளேயே வேறுவியா? ஆமா, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்ன பெரியவா எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாளே. என்னெல்லாம் சொன்னா? பாலை கையில கொடுன்னு சொல்லியிருப்பாளே. நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. கட்டி பிடிப்பார், முரண்டு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முத்தம் கொடுப்பார், கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. முதல்ல பட்டுப்படை அவுத்து வச்சுட்டு மாத்து படம் வச்சிருக்கோம், அதை கட்டிக்கும் சொன்னா. பாரிஸை பத்தி, என் உத்தியோகத்தை பத்தி, அங்க உள்ள நம்ம வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை பத்தி நீ ஏதாவது சொல்ல. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ லைக் யுவர் இன்னசென்ட் சார்ம். புரியல? இங்கிலீஷ் கொஞ்சம் கூட புரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. நான் தான் படிக்கவே இல்லையே. நான் படிக்கிறேங்கிறதுனால என்னை கைவிட்டுருவேளா? அசடு, நீ படிக்கலைங்கிறதுதான் உன்னோட பெரிய குவாலிபிகேஷன். உனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோ இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த உதடு. ஜாலி டிராவல்ஸ் இருந்து பேசுறோம். எஸ், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நாளைக்கே வாங்கிட்டு போலாம். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், பாரிஸ்ல இருந்து 4 வார லீவுல சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது என் தங்கையும் கூட கூட்டின்னு போலான்னு பாக்குறேன். சரியா 10வது நாள்ல புருஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். அவளை பார்க்கவே சகிக்கல. ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்க. ஒரு சேஞ்சுக்காக பாரிஸுக்கு கூட்டின்னு போலான்னு இருக்கேன். பாஸ்போர்ட், விசா எல்லாத்துக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். தங்கைக்கெல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஜாலி டிராவல்ஸ்னால முடியாத காரியமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்தேன். நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஊர்ல இல்ல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபாரத்துல உங்க தங்க கையெழுத்து, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எல்லாம் நாளைக்கே கொண்டு கொடுங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். என் தங்க விசாலி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா சார். விசாவுக்காக அவளை இங்க எங்கன்னு இழுத்தடிக்கணுமான்னு பாருங்க. அப்படியா? சரி, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எதுக்கு சார் தேங்க்ஸ்? எங்க கடமையை தானே செய்யறோம். இது கொலாப்சிபிள் வால். அப்படின்னா? அப்படின்னா சரி சரி. இது இது ஹீட்டர். இத போட்டா ரூம் பூராவும் கதகதன்னு இருக்கும். இது என்ன? இது வேற கலர்ல இருக்கு, அது வேற கலர்ல இருக்கு. அது அப்படித்தான். இந்த ஊர்ல எல்லாம் கலர் கலரா தான் இருக்கும். சரி, நான் வரதுக்கு முன்னால நீங்க இங்க படுத்துண்டா இங்க யார் படுத்துப்பா? ரெண்டையும் சேர்த்து போட்டு நான் குறுக்க படுத்துப்பேன்.
ஐயோ என்னங்க அது? இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். மடியா வந்திருக்கல, மறுபடியும் உன்னை தீட்டு பண்ண போறேன். குட்டி ஐயோ, டென்னிஸ் சாம்பியன் போல் நம்மளே பாக்குறான் பார். Mais sans tenir compte de ce taille anthologique que nous avons vécu à la fin du 4e set. C'est la duchesse de Kent, comme hier, pour remettre la coupe à Yvonne Collet-Golagang. என்ன யார் இது? இவளா? நாய்க்குட்டி பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்கா? அதானே. யார் இது? சொல்றேன். எப்ப சொல்வேன்? அப்புறமா சொல்றேன். சரி, இவள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டுமா? இந்த ஊருக்கு பேரு தான் வெர்சைல்ஸ். 14ஆம் லூயி மன்னர் தான் இந்த பேலஸ கட்டினாரு. அவர் சிலைதான் அது. பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்களே. என்ன அந்த போட்டோல பார்த்தோமே ஒரு பிரெஞ்சு பொம்மலாட்டி, அவ யாருன்னு சொல்வேளா? சரி, இப்ப வேண்டாம்னா நாளைக்கு சொல்லுங்க. சரி, என்னைக்காவது சொல்லித்தானே ஆகணும். அவ பேர் லூசி, பிரெஞ்சுக்காரி. பாரிஸ்ல ரொம்ப பிரபலமான டாக்டர், பெரிய பணக்காரி. இப்ப நாம தங்கி இருக்கிறது அவளுடைய பங்களா தான். என்ன நம்மளும் சொன்னேன் அன்னைக்கு? நம்மளது மாதிரிதான். நம்மளது ஆயிட போறது கூடிய சீக்கிரம். லூசி ஒரு வேலை வெளியூர் போயிருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி பிளேன்ல வருவா. அவளுக்கு எதிரில நான் எப்படி நடந்துக்க சொல்றேனோ அப்படி நடந்துக்கணும். என்ன? இங்க பாருங்களேன். காஃபி சரியா கலக்குறேன்னு பாக்குறேன். என்னங்க? பட்டிக்காட்டுக்காரி பாரிஸ்ல போட்ட காஃபி. பேஷ். ஒரு தடவை சொன்னா நன்னா பிடிச்சுக்கிறிய கெட்டிக்கார தரமா. ஆமா, ராத்திரிக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு கறி, தக்காளி ரசம். பாரிஸ்க்கு வந்த அப்புறம் முதல் வெள்ளிக்கிழமை பாயசம் பண்றேன். என்ன பாயசம்? பால் பாயசம். வெரி குட். லூசிக்கும் தித்திப்புன்னா ரொம்ப இஷ்டம். அவ தினமும் நம்ம கூட தான் சாப்பிடுவா. நம்ம ஊர் சமையல்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். காரம் கொஞ்சம் கம்மியா போடணும், அவ்வளவுதான். நீ கூட காரம் ஜாஸ்தியா போடாத. என்ன பதிலே சொல்லல? அவ அசைவம் சாப்பிட்டா நமக்கு என்ன? சரி. Tu m'as manqué pendant tout ce temps, mon chéri. Moi aussi. இப்படி வா. Lucy, c'est ma service Sally. Oh, she looks like an angel. Very nice. Je suis très contente de te voir, Chali. Je suis vraiment ravie que tu aies pu venir. நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற. சிரிச்ச உமாரு முண்டம். Une très gentille fille. Very sweet girl. Bon, je m'en vais. 3 prayers at your house. Your house. Mais il faut essayer de se retrouver à la nuit. Si tu veux partir, fais attention. Tu vas être toujours toute seule. Darling, your sister is beautiful. உன்னை ரொம்ப அழகுங்கறா. I'm jealous of her. அபோ. நான் சாப்பிட்டாச்சு. கையெழும்ப போலாமா? சரி சரி, நீ உன் ரூமுக்கு போய் படுத்துக்க. நான் லூசி கிட்ட பேச வேண்டியது.
மாடிக்கு போய் பேசிட்டு அப்புறமா வரேன். ம்? ம். ம், ம். Jiva, He is very much nervous, dear. she's sweet even in silence. She looks like Mona Lisa. Hmm? Au revoir, chérie. Vishali. Au revoir. ये हड्डी है, ये रट्टा। என்ன பண்ற இங்க? உன்னை யார் மாடிக்கு வர சொன்னது?